நான் பார்க்குற 7 மாடும் பார்த்தீங்கன்னா HF இருக்குது, ஜெர்சி இருக்குண்ணா அதில். ஓகே பிரதர். 7 மாடும் பார்த்தீங்கன்னா கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 30 லிட்டர் கறவை வர மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குற மாடு வந்து ஜெர்சி மாடுனா 3 கிலோ கலந்த மாடு கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. 2 நேரம் கறவை 23 லிட்டர் கறவை வரணும். ஃபுல்லாக மாட்டிட்டு தான் கண்டு போகணும். டாப் குவாலிட்டியான கிடையாது. இப்போ அடுத்த போது செவலை செம்பூத்து ஜெர்சி மாடு. இந்த மாடு 23 லிட்டர் கறவைன்னா கண்ணு போகிறது 15 நாள் கருங்காமல் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ சுருக்கு இருக்குன்னா ஃபுல்லாக மாட்டிட்டு தானே கண்டு போடும். ஓகே. இப்போ அடுத்த போது ஜெர்சி மாடு செவலை செம்பூத்து வெள்ளை பிரீடு மாடுனா மோட்டி டைப்பான மாடு. 25 லிட்டர் கறவை வரும். ஹெவி சைஸான மாடு. ஏன்னா கண்ணு போது 25 நாள் டைம் இருக்கு. ஓகே. ஃபுல்லாக மாட்டிட்டு தானே கண்ணு போடும். ஓகே. இப்போ அடுத்த பார்த்து 6 பல்ல பியூர் HF மாடுனா கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. 20 லிட்டர் கறவை வரனால கருங்காமல் அமைஞ்சிருக்கு. கண்ணு போது 20 நாள் டைம் ஆகணும். ஓகே பிரதர். இப்போ அடுத்த பார்த்து ஆல் பிளாக் இது ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு 23 லிட்டர் கறவை நல்லா ஃபுல்லாக மடியில் எடுத்து கண்டு போடும். ரோஸ் காமில் அமைஞ்சிருக்கு. ஓகே பிரதர். டாப் குவாலிட்டியான கிடையாதுனா. இப்போ அடுத்து அந்த 2 மாடு பார்க்குறது ரெண்டுமே ஹெவி சைஸான மாடு. 6 பல்லு ஆல் பிளாக் டைப்ல அமைஞ்சிருக்குன்னா ரெண்டுமே 30 லிட்டர் கறவை. 2 மாடு ஒரு நாளைக்கு சரியான மாடு. ரெண்டுமே டாப் குவாலிட்டியான மாடு. ஹெவி சைஸ் மாடு. யானை மாதிரி தான் நிற்கும். ஓகே. எல்லாம் ஹெவி சைஸ் மாடு. டாப் குவாலிட்டியான கிடையாது. ஃபார்ம் டைப் வரும். தாராளமாக மாடு வாங்கிட்டு போகலாம். ஓகே. குணமானது பாருங்க, அருமையான குணமானம். அமைஞ்சிருக்கு. ஆனால் டாப் குவாலிட்டியான மாடு. 2 மாடுமே ஹெவி சைஸ் மாடு. இது ரெண்டுமே ஓகே. ஓகே. மிஷின்லையும் பிசிலாம் கையிலையும் பிசிலாம் ஃபார்ம் டைப் வரும். தாராளமாக மாடு வாங்கிட்டு போகலாம். இந்த 7 மாடும் தேவைப்படுறோம் கூப்பிட்டு